வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் பதிவு செய்கிறேன். நான் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தது, எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த பதிவுகள் இந்த லாஸ்ட் பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சூரியன் சம்பந்தமாக போட்டிருப்பேன். சூரியனுடைய காரகத்துவங்கள், பண்புகள், பலன்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். நான் பகுதி 1 சொல்லி போட்டிருக்கேன். இதில் நிறைய நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஒரே சமயத்தில் எல்லாமே சொன்னோம்னா யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அது நம்ம சூரியன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், அவருடைய பலன் கம்மியாக இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படியெல்லாம் பண்ணோம்னா அவருடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்ஸ் போன வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். நான் இந்த வீடியோவில் நம்ம காரகத்துவங்கள் பார்க்கலாம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது, பார்க்கலாம். இப்போ சூரியன் இந்த காரகத்துவங்கிறது என்ன அப்படின்னம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். நம்ம பாவகங்கள்லாம் போட்டிருப்போம். ஒரு பாவகத்துக்குள்ளே என்ன நல்லா இருக்குது, முதல் பாவகம் எதுக்கு சேர்றது, 2வது பாகம் எதுக்கு சேர்றது, 3வது பாகம் எதுக்கு சேர்றது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக 12 பாவங்களுக்கு நம்ம பலன் சொல்லியிருப்போம். காலபுருஷ தத்துவத்துக்கு இது முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் சொல்லி நான் சொல்லிட்டே வந்திருப்பேன். ஒவ்வொரு ராசினுடைய பேர் சொல்லி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். நான் இப்போ சொல்கிறது கிரகங்களுடைய காரகத்துவங்கள். நம்ம ராசி கட்டத்தில் பாவகத்துக்குள்ளே தான் கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள் இப்போ இந்த கிரகங்கள் என்ன கொடுக்கும், பாவங்கள் என்ன, பாவத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இனி இந்த கிரகங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் இது ரெண்டையும் இணைச்சு பலன் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதனுடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம சொல்லணும். இப்போ பொதுவாக காரகத்துவங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். உயிர் காரகத்துவங்கள், ஜட காரகத்துவங்கள் 2ஆக பிரிக்கலாம். இந்த உயிர் காரகத்துவங்கள் அப்படின்னம்னா என்னென்னா, காரகத்துவங்கள்ங்கிறது உயிர் காரகத்துவங்கள்ங்கிறது ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சூரியனை. இந்த ஆத்ம காரகன் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாக்கே அவர் தான் காரகன். சரிங்களா? லக்கணத்துக்கு 1ஆம் இடம்ங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட இடம். சரிங்களா? ஓகே, இது பலன் எடுக்கிறது எப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்ல வரேன் நான். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா தந்தைக்காரகன். தந்தைக்குண்டான தந்தையருடைய அமைப்பை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறவர் இவர் தான். இவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருங்கிறத வச்சு, அதாவது பாவக பலன்களில் இவர் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் இது அத்தனையுமே நம்ம கணிப்போம். இவர் தந்தைக்கு காரகன், தந்தை வழி உறவுகளுக்கு காரகன். அது மட்டும் கிடையாது, இவர் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இவர் தான் காரகமாக வருவார். ஓகே, அப்புறம் ஜடகாரகத்துவம்னா என்ன, உயிரற்ற ஒருத்தனுக்கு இவர் என்ன கொடுப்பாரு, சூரியன் மட்டும் நல்லா இருந்தார்னா அவர் பிஎம் ஆவார், சிஎம் ஆவார், மந்திரி ஆவார், ஐபிஎஸ் அதிகாரி ஆவார், ஐஏஎஸ் அதிகாரி ஆவார், அரசு அதிகாரிகள் ஆவாங்க. அரசு அதிகாரிகளில் உயர்நிலையிலேருந்து கடைநிலை வரையும் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சூரியன் நல்லா இருப்பாங்களா? எல்லாத்துக்குமே சூரியன் நல்லா இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் படிநிலைகள் இருக்கு. எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது, சூரியன் உச்சமாக இருந்தார் அப்படின்னம்னா ஒரு போஸ்டிங்கு, சூரியன் ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா ஒரு போஸ்டிங்கு. இது நம்ம அந்த ஜாதகத்தில் பார்க்கணும். இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எல்லாருமே சிஎம் ஆக முடியாது, எல்லாமே மந்திரி ஆக முடியாது, எல்லாருமே அரசு அதிகாரியாக முடியாது. ஒரு சூப்பர்வைசராக இருந்தார்னா கூட ஒரு 4 பேர்த்த அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புள்ள இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக அவர் சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே 10 பேர் இருந்தாங்கன்னா அவருக்கு சூரியன் நல்லா இருக்கணும். போன பகுதியிலே நான் சொல்லியிருப்பேன் நான். சரிங்களா? அது இந்த மாதிரி சூரியன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது, எந்த பாவகத்தில் இருக்காரு, அவருடைய பலன்களை அது பலன்களை பார்க்கும்போது தெரிய வரும். ஆக மொத்தத்தில் சூரியன் நல்லா இருந்தாருன்னா தான் ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு வேலை வாய்ப்புக்கே உள்ளுக்குள்ளே போக முடியும். இவங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கும். நிர்வாக திறமைனா
இதே படிநிலை தான் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வந்து இந்த அகங்காரம் பிடிச்சவங்க, அகங்காரம்னா அந்த கர்வம் முடிச்ச மாதிரி செயல்கள்லாம் செய்வாங்க. கொஞ்சம் பெருந்தன்மையான குணம் உடையவங்க போய் கேட்டோம்னா ஐயா சாமி கொடுங்க நீட்டாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க. சுயமரியாதைங்கிறது ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி பக்தி, கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி காரகத்துவங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனி நடத்துகிறாருன்னா அந்த கம்பெனியில் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூரியன் அதான் சொல்லிட்டேனே, அதாவது அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு, நிர்வாக திறமையுள்ளவர் அப்படின்னம்னா அவருடைய கேரக்டர் அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். காட்டில் எடுத்துட்டிங்கன்னா சிங்கத்தை கூட எடுத்துக்கலாம். சிம்மத்துக்கு அவர் தான் அதிபதி. சிம்மத்துக்கு அதாவது சிங்கத்தை கூட எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொரு பொருள்லேயும் வந்து நம்ம ஜட காரகத்துவம் பார்க்குறோம்னா இது வந்து இது முக்கியமான விஷயம். இதுதான் ஒரு வாட்சுக்கு செல்லு போட்டோம்னா தான் பேட்ரி அதாவது ஓடும், வாட்ச் ஓடும். அப்போ சூரியனுடைய காரகத்துவத்தில் நம்ம அந்த பேட்டரி செல்லு கூட எடுத்துக்கலாம். இது முக்கியமா அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுலையும் தொலாவத்தான் இன்னைக்கு நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அமைப்புகள் நம்ம தொலாவி கண்டுபிடிக்கணும், எடுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும்னா மட்டும்தான். ஒரு பஸ்ஸை எடுத்துட்டோம்னா கூட அந்த பஸ்ஸில் எல்லா கிரகத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சொகுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா சுக்கரன் எடுத்துக்கலாம். இதையே வந்து லோடு சுமக்கிற வாகனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சனீஸ்வரனை எடுத்துடலாம். அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கும்போது டிரைவர் இருந்தால் தான் வண்டி ஓடும், பேட்ரி இருந்தால் தான் வண்டி ஓடும், பெட்ரோல் எரிபொருள்கள் இருந்தால் தான் வண்டி ஓடும், பிரேக் இல்லைனாலும் வண்டி ஓடும். அந்த மாதிரி விஷயங்கள் வராது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தரும் இருப்பார். அந்த மாதிரி இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து நம்மளுடைய புத்தி கூர்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரகத்துவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை எல்லாமே பட்டியலிட முடியுமா அப்படின்னா உறுதியாக முடியாது. லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் வரும், கோடிக்கணக்கான காரகத்துவங்கள் வரும், பட்டியலிட முடியாது. ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். சாதாரணமாக நோய்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட, மனித உடம்புல இருக்க நோய்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட இருதயம், மண்ணீரல், எலும்பு, தலை, வலது கண், இந்த தைராய்டு சுரப்பிகள், மூளை, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சூரியனுடைய நிலைமையை பார்க்கலாம். இவர் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காங்க, இது எப்போ சரியாகும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுறதெல்லாம் இவருடைய காரத்துவங்களை எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி இவருக்கு நிறைய புனைப்பெயர்களும் நிறைய இருக்குது. புனைப்பெயர்கள் சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். சூரியனை வந்து ஏன்னா நம்ம இதில் போட்டிருப்பேன் நான், இந்த லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் நான், அவருடைய புனைப்பெயர் ஒன்று போட்டிருப்போம். நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு புனைப்பெயர் வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம பண்டைய தமிழர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே புனைப்பெயர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க, பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா சூரியன், ஞாயிறு, கதிரவன், பகலவன், ஆதவன், வானவன், ஆதித்தன், சுடர்மணி, அண்டயோனி, விண்மணி, அருக்கன், அலரி, அளவன், ஏழுபரியோன், ஒளியோன், ஒற்றையாளி, அனலி, சித்திரைதானோ, சுடரோன், செங்கதிரோன், சொல்லிட்டே போகலாம். இது இன்னும் நிறைய இருக்கு. இது சொல்லிகிட்டே இருந்தால் இன்னும் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம
கொடுத்துருக்காங்க. இதை இப்போ இந்த காரகத்துவங்களையும் பாவகங்களையும் வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். ஒரு ராசியில் வந்து எப்படி நம்ம பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இது அடுத்த வீடியோவும் சூரியனுடைய வீடியோவில் தான் வரும். ஒருத்தருடைய குணங்கள் எப்படி அமையும், சூரியன் இந்த இடத்துல இருந்தார்னா அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், முதல் பாவத்தில் இருந்தால் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். 2வது பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னம்னா அவருடைய வருமானம் எப்படி இருக்கும், எதன் வழியாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3வது பாகம் 3வது பாகத்தில் சூரியன் இருந்தார்னா அதுக்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறத எடுக்கலாம். 4வது பாகத்தில் இருந்தார்னா அதுக்குண்டான பலன் என்ன. 12 பாகங்களுக்கும் இதன் மூலமாக தான் பலன் எடுக்கணும். இது அந்த தனிப்பட்ட ஜாதகரை மட்டும் வச்சு தான் எடுக்கணும். இதே மாதிரி சூரியன் உச்சமானா எல்லாருமே பிஎம் ஆயிடுவாங்களா சிஎம் ஆயிடுவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. சத்தியமாக ஆக மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் சூரியன் வந்து அங்கே தான் இருப்பார். அப்போ சித்திரை மாதத்தில் பிறக்கிறவங்க பூரா அரசு அதிகாரி ஆயிடுவாங்களா, வாய்ப்பே இல்லை. சித்திரை மாதத்தில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் சிஎம் பிஎம் ஆயிடுவாங்களா, அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சிஎம் ஆகிறதுக்கு உண்டான படிநிலை என்ன, பிஎம் ஆகிறதுக்கு உண்டான படிநிலை என்ன, மந்திரி மினிஸ்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு ஒரே ஒரு பாவகத்தை மட்டும் வச்சு நம்மளால கண்டிப்பாக பலன் எடுக்கவே முடியாது. காம்பினேஷன்ஸ், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அத்தனை காம்பினேஷன்ஸையும் சேர்த்து 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 பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால துல்லியமாக பலன் எடுக்க முடியும். நம்ம அடுத்த பதிவுகளில் வந்து இந்த பலன் எடுக்கிறது எப்படின்னு ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏன்னா இப்போவே லென்த் வீடியோ அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் இது கண்டிப்பாக புரியும். தொடர்ச்சி இல்லாமல் விட்டு விட்டால் பார்த்தீங்கன்னா புரியாது. ஏன்னா இதை நான் ஆரம்ப புள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.